இப்போது நைட்டு 9:40க்கு எடுத்த ட்ரெயின் இப்போ காலையில் வந்து 6:55க்கு வந்து பழனிக்கு வந்து இறங்கியிருக்கு. சரி, நின்றுருக்கு ட்ரெயின். ஒரு 1/2 hour பிஃபோராகவே வந்துடுச்சு ட்ரெயின். திண்டுக்கல்லில் ஒரு 1/2 hour அங்கேயே போட்டுட்டு திருப்பி இப்போது பழனிக்கு வந்திருக்கோம். பழனி வந்து இறங்கியாச்சு. முருகனை தரிசிக்க போயிட்டே இருக்கோம். 9:40க்கு நேற்று எடுத்த ட்ரெயின் இன்றைக்கி காலையில் 6:55க்கு வந்து பழனி வந்து ரீச் ஆகிருக்கு. ஸோ பழனி ரீச் ஆகிட்டேன். இப்போ நான் வந்து போய் ஒரு ஹோட்டல் எடுத்து அங்கே ரிஃப்ரெஷ் ஆகி நேராக முருகனை போய் பார்க்க வேண்டியது தான். எத்தனை நாள் கனவு. ஸோ இன்றைக்கி நிறைவேற போகுது. எவ்வளோ கும்பல் தெரியல. அதுவும் செவ்வாய்க்கிழமை அதுவுமா முருகனை பார்க்குறது பெரிய விஷயம் இல்லையா? நேற்று நான் ட்ரெயினில் ஏறினது ஒரு பெரிய அதிசயமான ஒரு விஷயம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, வடபழனியில் மெட்ரோவில் ஏறும்போது நேரம் சரியாக வந்து 9:20 நைட்டு. 9:40க்கு ட்ரெயின் சென்ட்ரலில். ஸோ இந்த 20 நிமிஷத்துக்குள்ளே நடந்த போராட்டம் இருக்க மனப்போராட்டம், பயங்கரமான போராட்டம். ட்ரெயினில் உட்காந்துட்டு ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயும் கிராஸ் ஆகும்போது போயிடுவோமா, இன்றைக்கி ட்ரெயின் ஏறிவிடுமா, அப்படிலாம் ஒரு பயங்கர போராட்டமாக இருந்துச்சு. கரெக்டாக 9:39க்கு வந்து நான் சென்ட்ரலில் மெட்ரோ எஸ்கலேட்டரில் இருக்கேன். ஸோ எஸ்கலேட்டர்லேருந்து ஒரு நிமிஷத்தில் கடற்கடன்னு ஏறி போய் அந்த 7th பிளாட்ஃபார்மில் ட்ரெயினை பார்த்தோன்னு ஒரு சந்தோஷம். இன்னும் எடுக்கலை அப்படின்ட்டு. அந்த ஒரு நிமிஷத்துக்கு நான் இப்போ நினச்ச விட இப்போ மூச்சு வாங்குது எனக்கு. எப்படி ஓடி வந்தேன்ட்டு. அப்படி அவ்வளோ ஸ்பீடாக ஓடி வந்து ட்ரெயினை பிடிச்சி அந்த இன்ஜின்லேயாவது ஏறினு ஓடி வந்தேன். பரவாயில்ல, ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்லாம் தாண்டி ஒரு ஏசி கம்பார்ட்மெண்ட்டில் ஏறி ட்ரெயினை பிடிச்சிட்டேன். ஒரு அதாவது நான் கிட்ட வரும்போது ட்ரெயின் மூவ் ஆகிடுச்சு, அது வேறு விஷயம். இப்போ நான் ட்ரெயின்லேருந்து இறங்கி சப்வேயில் இறங்கி போயிட்டுருக்கேன். ஸோ இங்கேருந்து பஸ் ஆர் ஆட்டோ பிடிச்சி நேராக கோயில்கிட்ட போயிட வேண்டியது தான். எந்த ஒரு வாகனமாக இருந்தாலும் ஓட்டுநருக்கான இருக்கை ஓட்டுநருக்கு மட்டுமே. ஆனால் ஆட்டோவில் தான் ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். ஷேர் ஆட்டோவாக இருந்தால் ஓட்டுநரோட இருக்கையும் ஷேர் பண்ணிப்பாங்க. ஓட்டுநரோட இருக்கை மட்டும் இல்லை, இரு கை பக்கமும் ஒவ்வொருத்தரும் உட்காந்துட்டு வருவாங்க. இதுவே சென்னையில் ஆட்டோ ஓட்டுநர் மடியிலே உட்காந்துட்டு வருவாங்க. கேட்டால் சீட்டை ஷேர் பண்ணி உட்காந்துட்டு இருக்கேன்னுவாங்க. ஷேர் ஆட்டோவாச்சே, அப்படி தான் போவாங்க. அதோ தெரியுது பாருங்க பழனி மலை. இன்னும் 2-3 மினிட்ஸில் மலை அடிவாரத்துக்கு போயிடுவோம். ஆட்டோவில் வந்த சீனியர் சிட்டிசன்ஸ் 2 பேரும் இறங்கிட்டாங்க. இப்போ நான் ஏறினது ஷேர் ஆட்டோ. அதாவது நான் நினச்சிட்டு ஏறினது. ஆனால் அது ஷேர் ஆட்டோ இல்லை, இவராக மாற்றிட்டார். அதாவது எனக்கு முன்னாடி இப்போ 2 பேர் இறங்கினாங்க இல்லையா, அவங்க தான் வந்து இது ஒரிஜினல் பேசஞ்சர். ஒரே கல்லில் 2 மாங்காய். யார் முகத்தில் இன்றைக்கி ஆட்டோ டிரைவர் முடித்தாரோ அவருக்கு இன்றைக்கி கூடுதல் போனஸ் கிடச்சிருக்கு. அதுவும் என்னால். ஆல்ரெடி 2 பேசஞ்சர் உட்காந்துட்டு இருக்கும்போது என்னை எக்ஸ்ட்ராவாக ஏற்றி எக்ஸ்ட்ராவாக காசு வாங்கியிருக்காரு. சரி, அது விடுங்க, மன்னிச்சு விட்டுறலாம். இதுவே மினி பஸ்ஸில் ஏறினா வெறும் 10 ரூபா தான். இந்த ஆட்டோ ரேட் சார்ட் வந்து இப்போது ரீசெண்டாக தான் ஆட்டோ குழுமத்தில் பேசி முடிவு எடுத்தாங்களாம். என்னடா இங்கே இருக்கிற ஸ்டேஷன்லேருந்து இங்கே வரத்துக்கு 100 ரூபா வாங்கிட்டாருன்னு நான் ஃபீல் பண்ணாலும், ஆனால் அதுக்கு மேலே என்னை ஃபீல் பண்ண வச்சிட்டாரு இந்த ஒரு நல்ல ஹோட்டலை காமிச்சு. ஸோ நான் வந்த ஆட்டோ டிரைவர் உதவியோட இந்த ஒரு நல்ல ஹோட்டல் கிடச்சிதுங்க. இது நல்ல யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருந்துச்சு. பயண கலைப்பு தீர சுடுதண்ணில் குளித்தா நல்லா இருக்குமேன்னு யோசித்தேன். உடனே இந்த ஹோட்டல் ஓனர்கிட்ட சொன்னேன். கொஞ்சம் கூட யோசிக்காமல் உடனே போய் சுடுதண்ணி கொண்டு வந்து திருப்திப்படுத்திட்டாரு. இந்த ஹோட்டல் வந்து கோயிலுக்கு மிக அருகாமையிலே இருக்குது. ஸோ குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு உடனே கிளம்ப வேண்டியது தான். நடந்து போனால் ஒரு 5 to 10 மினிட்ஸ் தான் ஆகும். சேம் டே இன்றைக்கி சென்னைக்கு ரிட்டன். இன்றைக்கி 6:15 ட்ரெயின். டியூஸ்டே அதுவுமா முருகனை பார்த்தே ஆகணும்னு ஒரு முடிவோடு வந்துட்டேன். இது சோலோ ட்ரிப்பு. ஹோட்டல் ஓனர் சொல்லி அனுப்பினார், இந்த வெங்கடேஸ்வரா ஹோட்டலில் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி வந்து அந்த இடத்துல உட்காந்து சாப்பிட வந்தால் நீட் அண்ட் க்ளீனாக ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. மலை ஏற போகிறோம், எதுக்கு நிறைய சாப்பிட்ணுன்னு சொல்லி 2 இட்லியோட என் பசியை அடக்கம் பண்ணிட்டேன். டிஃபன் ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருந்துச்சு. பழனி மலையோட அடிவாரத்துக்கு வந்துட்டேன். சிங்கர் நம்பிராஜன் குரலில் நான் எழுதி இசையமைத்த பாடல். மனமுருகி ஒரு தரம் முருகா என்றார், இனமறியா வேதனை எங்கோ மறையும். ஸோ அப்படியே தாண்டி வரையில் ஒரு பெரிய ஒரு இந்த படத்தையும்
இந்த வேலையும் கொடுத்து உண்டியில் போட்டுருங்க அப்படின்னாரு. ஸோ அவர்கிட்ட வாங்கிட்டு அப்படியே நான் கோயிலோட என்ட்ரன்ஸ்க்கு வந்து விட்டேன். இந்த இடத்துல இப்படி வேகமாக நடந்துட்டுருக்கேன். ஆனால் இதே அடுத்த வாரம் இந்த இடத்துல இப்படி நடக்க முடியுமான்னு கேட்டால் அதான் கேள்விக்குறி. ஏன்னா அடுத்த வாரம் இதே நேரம் தைப்பூசம். தைப்பூசனா சும்மாவா? அப்பன் முருகனை காண இங்கே கோடான கோடி பக்தர்கள் கூட்டம் குவிஞ்சிருப்பாங்க. இந்த மாதிரி ஃப்ரீயாலாம் நடக்க முடியாது. வே டு ஹில் டெம்பிள். ஸோ இதான் மலைக்கு போகிற பாதைன்னு சொல்லி உள்ள நுழைய பார்த்தேன் கேட்டு பக்கம். ஸோ இப்போ தான் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டுருக்கு. கூடிய சீக்கிரமே இந்த பாதையும் திறந்துருவாங்க. அநேகமாக இன்னும் ஒரு வாரத்தில் தைப்பூசத்துக்குள்ளே இந்த பாதை ஓப்பன் பண்ணிடுவாங்க. எது வரைக்கும் செல்ஃபோன் அனுமதின்னு தெரியல. அது வரைக்கும் நம்ம செல்ஃபோனை கொண்டு போவோம் அந்த வழி வரை. ஸோ அது வரைக்கும் கடவுள் விட்ட வழி. நான் மட்டும் தனியாக சோலோ ட்ரிப் வந்திருக்கேன். அதனால் வழி மாறி மாறி போயிட்டுருக்கேன். இந்த வழி இல்லையா? ஸோ வேறு வழி மாற்றி விட்ருக்காங்க. அதான் போயிட்டுருக்கேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நான் இப்போ வெற்றிவேல் முருகனுக்கு சொல்கிறேன். நீங்கள் அரோகரா வீடியோ பார்த்து சொல்கிறீங்களா? ரெடி? 1 2 3. வெற்றிவேல் முருகனுக்கு. வெற்றிவேல் முருகனுக்கு. வெற்றிவேல் முருகனுக்கு. வெற்றிவேல் முருகனுக்கு. வெற்றிவேல் முருகனுக்கு. மனமுருகி தினமும் மனமுருகி ஒரு தரம் முருகா என்றான். இனமறியா வேதனை எங்கோ மறையும். கோயிலுக்கு வரும் பக்தர்கள் எல்லாரும் வந்து இங்கே செல்ஃபோனை பார்க் பண்ணிட்டு போயிடுங்க. கையில் கொண்டு போகாதீங்க. இதுக்கு 5 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. தப்பி தவறி கோயிலுக்குள்ளே ஃபோனோட மாட்டினீங்கன்னா 500 சார்ஜ் பண்ணுறாங்க. இது வரைக்கும் நான் போன கோயில் எல்லாமே உங்களுக்கு லைவாக மலை ஏறும்போது காமிச்சிருக்கேன். பட்டு பழனி மலையில் அது சாத்தியம் இல்லை. அதுவும் நல்லதுக்கு தான் நினைக்கிறேன். நிம்மதியாக இருந்தது மலை ஏறி இறங்குற வரைக்கும். எதுக்காக பழனி மலை ஏறணும்? முருகனை பார்க்கறதுக்காக. ஸோ அந்த காரியம் நல்லபடியாகவே நடந்துச்சு. எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் நல்லபடியாக முருகனை பார்த்துட்டு இறங்கினேன். கையில் ஃபோன் இல்லாததால். கையில் ஃபோன் இருந்தால் சிந்தனைகள் சிதறும். ஸோ அதனால் இதுவும் நல்லது தான் நினைக்கிறேன். ஹைகோர்ட்டோட உத்தரவுக்கு நன்றி. அரகர அரகரா அரோகரா அரகரா அரகர அரகரா அரோகரா அரகரா. சரியாக 8:40க்கு நான் மலை ஏற ஆரம்பித்தேன். 1000 படிக்கட்டுகள். 8:40க்கு ஆரம்பித்த என்னோடய மலை பயணம் 9க்கெலாம் முடிஞ்சு போச்சு. ஸோ கரெக்டாக 25 நிமிஷம். அதுவே மலை ஏறுங்கும்போது 15 நிமிஷம் தான் ஆச்சு எனக்கு. மலை ஏறுறதுக்கு 2 பாதை இருக்குது. ஒன்று யானை பாதை, இன்னொன்று வந்து பக்தர்களுக்கான பாதை. யானை பாதை யானைக்கு தானே, நமக்கு எதுக்குன்னு நான் யூஸ்வலாக போகிற பாதையிலே போயிட்டு வந்துட்டேன். கொஞ்சம் வயசானவங்க யானை பாதை வழியாக போகிறது நல்லது. பழனி தரிசனம் முடித்து கணக்கம்பட்டிக்கு கிளம்பியாச்சு. நம்ம ஊரெல்லாம் இந்த சர்க்கஸ் காட்டுறதான் கிடையாது. சென்னையில் ஃபுல்லாக பேன் பண்ணிட்டாங்க. இங்கே பழனியில் பார்க்குறேன். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இங்கே பார்க்குறேன். சென்னையில் வந்து இந்த கம்பியில் நடக்கிறவங்க, சாட்டையில் அடிச்சுக்கிறவங்களாம் இப்போ கிடையாது. அவங்களாம் இப்போ தொழிலை மாற்றிக்கிட்டு சாய்பாபா ஃபோட்டோ ஒட்டிக்கிட்டு 3 சக்கர வண்டியில் பாட்டை போட்டுக்கிட்டு கிளம்பிட்டாங்க. சாய்பாபா ஃபோட்டோ வச்சு பாட்டு போட்டுன்னு வரவங்க வண்டியில் அப்படி என்னதான் இருக்குன்னு பார்த்தா அவங்க பழைய அழுக்கு துணிங்க மட்டும்தான் இருக்கும். இவங்க வாழ்க்கையை பாபா மாற்றணும், இல்லைனா இவங்களே பார்த்து மாற்றிக்கணும். நான் இப்போ பழனி லோக்கல் பஸ் டெர்மினஸ்க்கு வந்திருக்கேன். இங்கேருந்து அப்படியே கணக்கம்பட்டிக்கு ட்ராவல் பண்ணி அங்கே ஒரு மகானை பார்க்க போகிறேன். பழனி டு கணக்கம்பட்டி வந்து 18 கிலோமீட்டர். 15 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க பஸ்ஸில். அப்படியே வாங்க, எருக்கஞ்செடி ஓரம் தூதுவளை இலர்ச்சி பாட்டு கேட்டுக்கிட்டே ட்ராவல் பண்ணுவோமா? 18 வயசு இளமூட்டு மனது பாட்டு ஓடுது. ராம் அண்ணன் காட்டிய வழி மாதிரி தம்பி காட்டிய வழி இது. பல டூருக்கு நீ பஸ்ஸில் கூட்டிகிட்டு போயிருக்க. அதை ஃபாலோ பண்ணி நான் இப்போ பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறேன். நான் அண்ணன் கூட போயிட்டுருக்கேன். பழனி முருகனோட தரிசனம் நல்லா சிறப்பாகவே கிடச்சிது. பழனி முருகனை பார்த்துட்டு அங்கேயே கோயிலில் சாப்பிட்டுட்டு கீழே வந்து ரூமில் வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தேன்.
ரெஸ்ட் எடுத்து பண்ணி சாயங்காலம் தான் நமக்கு ரிட்டர்ன் ட்ரெயின் சென்னைக்கு. ஸோ அது வரைக்கும் என்ன பண்ணலாம்னு யோசிச்சப்போ தான் கனங்கம்பட்டியில் வந்து ஒரு ஜீவசமாதி அடைஞ்ச ஒரு சத்குரு சுவாமிகளோட ஜீவசமாதி இருக்குதுன்னு சொன்னாங்க. வந்துட்டுருக்கேன். ஸோ நம்ம பப்ளிக்கு ட்ரான்ஸ்போர்ட் தான் எடுத்த பஸ்ஸு. ஸோ பஸ்ஸில் ஏறி கனகம்பட்டியில் இறங்கி அங்கேருந்து ஆட்டோ ஏறலான்னு பார்த்தா ஷேர் ஆட்டோவாக ஒருத்தர் ஏற்ற மாட்டாங்களாம். அது எல்லா இடத்துலையும் அதே தான், 20 ருபீஸ் சொன்னா. சரி ஓகே அப்படின்னு பார்த்தா நம்ம சென்னையே பரவாயில்ல போல இருக்குது. இங்கே புளி மூட்டை மாதிரி அடிக்க எடுத்துகிட்டு போகிறாங்க ஷேர் ஆட்டோவில். யார் மடியில் யார் அந்த மாதிரி ஒரு குவிஸ் ப்ரோக்ராமே நடத்தலாம் போல இருக்குது. அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ அதனால் அப்படியே பழனியில் சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணம் ஆகட்டுமேனு அப்படியே பை வாக்காக என் வாக்கில் நடந்துகிட்ருக்கேன். ஸோ அப்படியே நடந்து போயிட்டுருக்கேன். சரியான வெயில், இவ்வளோ வெயில் எதிர்பார்க்கல. ஒட்ட காரில் அப்படியே பளிச்சுன்னு அடிக்குது வெயில். இங்கே பாருங்கள், எல்லா ஆட்டோ அங்கே தான் போயிட்டு வருது. டிரைவர் மடியை தாண்டி என்ன ஒருத்தர் உட்காந்துருக்காருன்னா பார்த்துக்கோங்க. வாவ், என்ன எல்லா மட்டனும் ஒன்றா வருது. வெயில் மட்டும் இல்லைன்னா நடக்கிறதோட சிரமம் தெரியாது. படுத்தி எடுக்குது வெயில். நல்ல வேலை கேப் போட்டு வந்தேன். இந்த வெயிலை நான் எதிர்பார்க்கலங்க. செம்மையாக இருக்குது வெயில். கோயில் கொஞ்சம் தூரத்தில் தாங்க இருக்குது மெயின் ரோட்டில் இருந்து. என்ன வெயிலால் தான் நடக்க முடியல, கடுப்பாக இருந்தது. லிஃப்ட்டுக்காக கை நீட்டா அண்ணன் பட்டுன்னு நிறுத்தி ஏற்றிக்கிட்டாருன்னா பார்த்துக்கோங்க. அண்ணே பார்த்து இறக்குண்ணே, ஸ்பீட் பிரேக்கு. ஏம்மா ஐயோ, லோடு ஏற்றுற வண்டியில் இதில் சீட்டு கிடையாது. ஓகேண்ணே, இங்கே நிறுத்திக்கோங்க. தேங்க்யூ வெரி மச்ண்ணே. பக்கமாக வந்த ஒருத்தர்கிட்ட டக்குன்னு லிஃப்ட்டு கேட்டேன். யோசிக்கவே இல்லை, வாங்கினேன் போகிற வரைக்கும் இறக்கி விட்றேன் அப்படின்ட்டாரு. வந்து இறக்கி விட்டார். அங்கேருந்து நடந்து திருப்பி வந்துட்டுருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு இந்த டிவிஎஸ் 50லலாம் ஏறி. கையை காமிச்சாலும் ஒரு அண்ணன் வந்து லிஃப்ட்டு கொடுத்தாரு. இது ஒரு சரியான ஒரு அனுபவமாக இருக்குது அப்படியே ட்ராவல் பண்ணுறது. காரில் ஏறணுமா பைக்கில் ஏறணுமா போகிறது, இது மாதிரி ஒரு நடந்து போகிறது ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயமாக தான் இருக்குது. கணக்கன்பட்டி ஓம் ஸ்ரீ சர்க்குரு பழனிசாமி சுவாமிகள் ஜீவ சமாதியை நோக்கி நான் போயிட்டுருக்கேன். அதோ தெரியுது பாருங்கள் சர்க்குருவோட பீடம். வாரத்தில் 7 நாளும் காலையில் 8 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் இங்கே அன்னதானம் போட்டுட்ருக்காங்க. அதுவும் இந்த பௌர்ணமி அமாவாசைனா சொல்லவே வேணாம், இன்னும் சிறப்பாகவே இருக்கும். ரொம்ப சுத்தமாக சுவையாக இங்கே அன்னதானம் வழங்குறாங்க. ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது இடமும். சாப்பிட்டுட்டு தட்டை நம்மளே கழுவி சுத்தமாக வைக்கணும், அப்போ தான் அடுத்தவங்க சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். அன்னதானத்துக்காக நிறைய பேர் உணவுப் பொருட்களை காணிக்கையாக கொடுத்துட்டு வராங்க. அரிசி, பருப்பு, அது இதுன்னு. தேவையான பசிக்கு சாப்பிட்டுக்கலாம், உணவுப் பொருளை வீண் பண்ணக்கூடாது. இங்கே தியானம் பண்ண தனியாக இடம் இருக்குது. ஸோ அமைதியாக அமர்ந்து தியானம் பண்ணலாம். என்ன நேரில் பார்த்துட்டு சீரியலில் பார்த்த முகம் கண்டு அடையாளம் கண்டுக்கிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு சந்தோஷப்பட்ட ஃபேன்ஸ். ஆட்டோவில் வரீங்க, நடந்து வரீங்க, என்ன சார் இவ்வளோ சிம்பிளாக இருக்கீங்க அப்படின்னு கேட்க, இதில் என்னங்க சிம்பிள், நானாக இருக்கேன் அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இதில் என்ன இருக்குது? நடிப்புங்கிறது எனக்கு தொழில். இந்த மாதிரி யூடியூப் ப்ளாக் பண்ணுறது வந்து எனக்கு ஹாபி, தட்ஸ் ஆல். அப்படியே ரூமுக்கு போய் பேக் எடுத்துக்கிட்டு சென்னைக்கு கிளம்ப வேண்டியது தான்.